Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 4 geometry ல exercise 4.3 ல உள்ள full sums பார்க்க போறோம். ஒரு 10 sums இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Miscellaneous practice problems and challenging problems. Page number 90 and 91 ல இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்மளுடைய இன்னொரு சேனல் சங்கீதா சமையல் அண்ட் vlogs அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First sum 4.3 miscellaneous practice problems. The bishop in given picture of chessboard can move diagonally. Okay, அதாவது bishop அந்த chessல இருக்க coinsலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது எப்படிலாம் மூவ் ஆகும், என்னென்ன coinsலாம் எப்படி மூவ் ஆகும்னு. அதில் வந்து bishop அப்படிங்கிறது வந்து L ஷேப்பில் தான் மூவ் ஆகும். கரெக்டாக bishop L ஷேப்பில் வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட the bishop in given picture of chessboard can move diagonally along dark squares. அதாவது அந்த bishop வந்து L shape கிடையாது, bishop வந்து diagonally தான் மூவ் ஆகும். அதாவது அந்த bishop வந்து ரெட்ல diagonally அந்த ரெட்ல இருந்தா ரெட்லயே தான் போகும், blackல இருந்தா blackலயே தான் போகும். தெரியும் இல்லையா bishop? ஸோ அந்த மாதிரி வந்து மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. diagonally along dark squares. Describe the translation of the bishop after two moves as shown in the figure. அதாவது நம்ம வந்து பிஷப்போட டிரான்ஸ்லேஷன் வந்து சொல்லணும். ஆஃப்டர் 2 மூவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஷனில், டயக்ராமில் 2 மூவ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வருதா, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. அப்படி போகிறதுக்கு அதோட டிரான்ஸ்லேஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், ஸ்ட்ரைட் லெஃப்ட் இல்லைனா அப் லெஃப்ட் ரைட் அப்படி தான் பண்ணுவோம். இது வந்து டயக்னலி டேரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேஷன் சொன்னோம்னா இங்கேருந்து இங்கே எடுத்துக்க 2 ஸ்டெப்பு, இங்கேருந்து இங்கே வர 5 ஸ்டெப்புன்னு சொல்லிட முடியாது. இப்படி மூவ் ஆகி இப்படி வரும், இங்கே வரதுக்கு இப்படி மூவ் ஆகி இங்கே வரணும். நம்ம டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு மூவ் வந்து இங்கே வரணுமா, ஃபஸ்ட்டு மூவ் வந்து இங்கே வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 2 ஸ்டெப் வந்து ரைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வந்து கீழே வரணும். புரியுதா? ஃபஸ்ட்டு மூவ் எழுதலாமா? இங்கே பாருங்கள், நான் இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு மூவ் வந்து 2 ஸ்டெப் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வந்து ரைட். கரெக்டாக? இல்லைன்னா 2 ஸ்டெப் ரைட்டில் வந்துட்டு அப்புறம் 2 ஸ்டெப் டவுன் அப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மூவ். புரியுதா? 2 ஸ்டெப் வந்து கீழே வந்துட்டு 2 ஸ்டெப் வந்து ரைட். இது வந்து நேரோ மார்க் கிடையாது, ரைட். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரைட்டில் வந்துட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கும். இல்லைனா நீங்கள் வந்து 2 ஸ்டெப் கீழே இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ரைட் அப்படி கூட போகலாம். எப்படி வேணால் எழுதிக்கலாம். 2 ஸ்டெப் கீழே 2 ஸ்டெப் ரைட், இல்லை 2 ஸ்டெப் ரைட் வந்துட்டு அப்புறம் 2 ஸ்டெப் கீழே அப்படி மாற்றி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ செகண்ட் மூவ்க்கு என்ன ஆன்சர்? செகண்ட் மூவ் இப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எப்படி வரும் பாருங்கள். 1 2 3 4 5 ஸ்டெப் வந்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் 1 2 3 4 5 ஸ்டெப் வந்து லெஃப்டில் போகணும். புரியுதா? 5 ஸ்டெப் வந்து லெஃப்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் 5 ஸ்டெப் வந்து கீழே. இல்லைனா நீங்கள் இதை மாற்றி கூட எழுதிக்கலாம். 5 ஸ்டெப் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் 5 ஸ்டெப் வந்து லெஃப்ட். ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் தான் சொல்லணும். ஓகே, புரியுதா? டிரான்ஸ்லேஷன். ஸோ வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கேருந்து இப்படி வரும், செகண்ட் ஸ்டெப் வரும்போது இங்கேருந்து இப்படி வரும். புரியுதா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் சம் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். ரைட் அ பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் ஃபார் ஈச் ஆஃப் செஸ் பீஸ் ஃபார் அ சிங்கிள் மூவ். ஸோ நம்ம வந்து பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் தான் எழுதணும். இங்கே இருக்கிற செஸ் பீஸ்க்கெலாம் வந்து நம்ம பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் எழுதணும். இதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் வரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த செஸ்ஸில் வந்து கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கணும், இந்த காயின்ஸ்லாம் எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்துடலாம். இப்போ கிங் பார்த்தீங்கன்னா கிங்கு வந்து ஒரு டைம் ஒரு ஸ்டெப்பு தான் மூவ் ஆகும். இப்போ கிங் வந்து ஒரு ஸ்டெப் தான் மூவ் ஆகும். பேக்வேர்ட், ஃபார்வேர்ட், ரைட்டு, லெஃப்ட் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். கரெக்டாக? அப்போ நம்ம கிங்குக்கு வந்து பாசிபிள் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஒன் ஸ்டெப் தான் மூவ் ஆகும். ஸ்டாண்டர்ட் இதை மாற்றவே முடியாது. 1 ஸ்டெப் வந்து ரைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து அப்பாக இருக்கலாம், இல்லை லெஃப்டாக இருக்கலாம், இல்லை டவுனாக இருக்கலாம்.
ஸோ கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நம்ம ட்ரா பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பாசிபிள் ஆன்சர்ஸ் எழுதலாம்? 1 ஸ்டெப் ரைட்டு, நெக்ஸ்ட்டு 1 ஸ்டெப் லெஃப்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு 1 ஸ்டெப் டவுனாக இருக்கலாம், நெக்ஸ்ட்டு 1 ஸ்டெப் வந்து லெஃப்டாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள். ஸோ நிறைய ஆன்சர்ஸ் வரும். பாசிபிள் தான் கேட்குறாங்க, என்னெல்லாம் பாசிபிள் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எழுதியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு கிங்கு? நெக்ஸ்ட்டு குயின் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் வேணாலும் போகும். கரெக்டாக எத்தனை ஸ்டெப் வேணாலும் போகும். ஆனால் வந்து ஃபார்வர்ட் மட்டும்தான் போகும் குயின். அதாவது 1 ஸ்டெப்பாக இருக்கலாம், 2 ஸ்டெப் ஃபார்வர்ட், 3 ஸ்டெப் ஃபார்வர்ட், 4 ஸ்டெப் ஃபார்வர்ட், இல்லை லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணாலும் போகும். கரெக்டாக குயின் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதலாம்? இதுக்கு பாசிபிள் 1 to 8 ஃபார்வர்ட் எப்படி வேணாலும் இருக்கும். புரியுதா? குயின் பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ அதுக்கான பாசிபிள் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் சும்மா நிறைய ஆன்சர்ஸ் வரும், நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இந்த சம்முக்கு பாசிபிள் ஆன்சர்ஸ் நிறைய வரும். ஸோ நான் கொஞ்சம் எழுதியிருக்கேன் அதில். ஸோ 1 ஸ்டெப் ஃபார்வர்டு, இல்லை ஒரு 1 ஸ்டெப் ரைட்டு, இல்லை 2 ஸ்டெப் லெஃப்ட் ஃபார்வர்டு, இல்லை 2 ஸ்டெப் ரைட்டு, இல்லை 3 ஸ்டெப் மேலே, இல்லை 3 ஸ்டெப் ரைட்டு, 3 ஸ்டெப் லெஃப்ட்டு, 4 ஸ்டெப் அப். புரியுதா? குயினை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஃபஸ்ட்டு எடுக்க முடியாது, டவுன் எடுக்க முடியாது, மேலே போயிட்டு அப்படி தான் டவுன் வரும். ஸோ இதுதான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். பாசிபிள் ட்ரான்ஸ்லேஷன் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு 4 ஆன்சர் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதிட்டிங்களா? குயின்னு இது எழுதினாலே அண்டர்ஸ்டுட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பிஷப். ஸோ பிஷப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னே டயகனலாக மூவ் ஆகும். பிளாக்னா பிளாக்கு, க்ரீன் ரெட்டுனா ரெட், அந்த இதில் தான் மூவ் ஆகும் பிஷப். அப்போ பாருங்கள் எப்படி எழுதலாம்? இதுக்கு நிறைய ஆன்சர் வரும். எப்படி எழுதலாம் பாருங்கள்? 1 ஸ்டெப் வந்து ரைட்டு போகலாம், இல்லை 1 ஸ்டெப் வந்து அப். இப்போ நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, அதுதான் நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. 2 ஸ்டெப் அப்பு, 2 ஸ்டெப் ரைட்டு, அதுக்கப்புறம் 3 ஸ்டெப்பு, 4 ஸ்டெப்பு, 5 ஸ்டெப்பு, நிறைய இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். ஸோ நான் வந்து சம் பாசிபிள் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன் பிஷப்க்கு. நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்டெப் ரைட்டு, 1 ஸ்டெப் மேலே, இல்லை 2 ஸ்டெப் ரைட்டு, அதாவது இப்படி தான் போகணும். 1 ஸ்டெப் ரைட் வந்தது, அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் மேலே போனால் தான் அந்த பிளாக் லைனாக வரும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பேராக தான் நம்ம இங்கே எழுதணும். இப்போ பாருங்கள், இந்த பிஷப் வந்து பிளாக்கில் இருக்குன்னா 1 ஸ்டெப் வந்து ரைட்டில் வந்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் வந்து மேலே போனால் மட்டும்தான். இப்போ இங்கே இருக்குன்னா 1 ஸ்டெப், இல்லைனா இங்கே இருக்குன்னு வைங்களேன் அந்த பிஷப்பு, 1 ஸ்டெப் வந்து மேலே போயிட்டு 1 ஸ்டெப் ரைட்டில் வந்தால் தான் மறுபடியும் வந்து அந்த பிஷப் வந்து இங்கே வரும். இல்லை இங்கே இருக்குன்னு வைங்களேன், 1 ஸ்டெப் மேலே போயிட்டு 1 ஸ்டெப் ரைட்டில் வந்தால் மட்டும் தான் அந்த பிஷப் இங்கே வரும். கரெக்டாக? இல்லை ரெட்லேயே இருக்குன்னு வைங்களேன், அதே மாதிரி தான் 1 ஸ்டெப் மேலே போயிட்டு 1 ஸ்டெப் ரைட்டில் வந்தால் மட்டும்தான் அந்த பிஷப் வந்து இங்கே வரும். இல்லைனா 3 ஸ்டெப் மேலே போயிட்டு ரைட்டில் வரணும், இல்லை லெஃப்ட்டில் போகணும். ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அந்த பிஷப் வந்து ரெட்லேயே இருக்கும், இல்லை பிளாக்லேயே இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் இங்கே எழுதியிருக்கேன், சம் பாசிபிள் மூவ். ஸோ இதுதான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டாப்டான ஆன்சர் எழுத முடியாது. ஒரு ரைட்டில் ஒரு லெஃப்ட்டில், ஒரு ரைட்டில் வந்துட்டு 2 லெஃப்ட், இங்கே எத்தனை எழுதுறோமோ அதை தான் இங்கே 2. ஸோ இது வந்து பேராக எழுதணும். 1 ஸ்டெப் ரைட்டு, 1 ஸ்டெப் மேலே, அதாவது அந்த பிஷப் வந்து பிளாக்ல இருந்தால் பிளாக்லேயே இருக்கணும், ரெட்டில் இருந்தால் ரெட்லேயே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பாசிபிள் வேஸ் வந்து சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ நான் சம் பாசிபிள் வேஸ் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஓன் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் பொறுத்த வரைக்கும் அது வந்து எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். நைட் வந்து எல் ஷேப்பில் தான் மூவ் ஆகும். எல் ஷேப்னா என்னென்னு தெரியும் இல்லையா, இப்படி தான் மூவ் ஆகும். அப்போ 2 ஸ்டெப் கீழே வந்துட்டு 1 ஸ்டெப் ரைட்டு, இல்லைனா 2 ஸ்டெப் வந்து, இல்லைனா இப்படி கூட வரலாம், 2 ஸ்டெப் லெஃப்ட்டில் வந்துட்டு 1 ஸ்டெப் மேலே. ஸோ எப்படி வேணாலும் வரலாம். இல்லை 2 ஸ்டெப் ரைட்டில் வந்துட்டு 1 ஸ்டெப் மேலே, இல்லை இப்படி கூட வரலாம், 2 ஸ்டெப் ரைட்டில் வந்துட்டு 1 ஸ்டெப் மேலே. ஓகே, எப்படி வேணாலும் எழுதலாம், நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. எப்படி எல்லாம் 2 ஸ்டெப் ரைட்டு 1 ஸ்டெப் மேலே, இப்படி இந்த எல் ஷேப்னா 2 ஸ்டெப் லெஃப்ட்டு 1 ஸ்டெப் மேலே, இப்படி பண்ணால் 2 ஸ்டெப் மேலே போயிட்டு, இல்லைனா 1 ஸ்டெப் லெஃப்ட்டு 2 ஸ்டெப் மேலே. ஸோ எப்படி நிறைய பாசிபிள் மூவ்ஸ் இருக்குது. நான் சில பாசிபிள் மூவ்ஸ் மட்டும் எழுதிக்கேங்க பாருங்கள். ஆனால் வந்து பேராக தான் எழுதணும். இது 2 ஸ்டெப் ரைட்டில் வந்துட்டுங்க பாருங்கள், 2 ஸ்டெப் ரைட்டில் வந்து 1 ஸ்டெப் மேலே எல் ஷேப்பு, இல்லைனா 2 ஸ்டெப் லெஃப்ட்டில் வந்துட்டு 1 ஸ்டெப் மேலே, இல்லைனா வந்து 1 ஸ்டெப் ரைட்டில் வந்து 2 ஸ்டெப் மேலே. ஸோ எந்த எல் ஷேப் வேணாலும் எழுதலாம். இல்லை 1 ஸ்டெப் லெஃப்ட்டில் வந்து 2 ஸ்டெப் மேலே. ஸோ எப்படி வேணாலும் இதை எழுதலாம். ஸோ நான் சில ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன், நீங்கள் நிறைய உங்களுடைய ஓன் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நைட் யானை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம தமிழில் விளையாடிருக்கீங்க இல்லையா செஸ்ஸு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், நைட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகும். கரெக்டாக? அதாவது இதோட பாசிபிள் வேணால் 1 to 8 ஸ்ட்ரைட். ஓகே, ரூக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் ஆகும். குயினாவது முன்னாடி போயிட்டு பேக்கெலாம் வரலாம். ரூக் வந்து அப்படி வர முடியாது, ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான், 1 to 8 ஸ்ட்ரைட். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பான்னா சிப்பாய் எப்படி மூவ் ஆகும்?
ஃபார்வர்டில் மட்டும்தான் மூவ் ஆகும், பேக்வேர்டில் வராது. அதாவது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆர் 2 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆர் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ பானோட வேலை என்னென்னா 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆர் 2 ஸ்டெப் ஃபார்வர்ட். ஸோ அவ்வளோதான் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் சம் பாருங்கள். ரெஃபரிங் த கிராஃபிக் கிவன். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் சில ஆன்சர்ஸ்லாம் புக்கில் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க, புக் பேக்கு. நம்ம கரெக்டாக போட்டுருவோம், கவனிங்க. ரெஃபரிங் த கிராஃபிக் கிவன், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஈச் பார் ஆஃப் த கேட்டகரி இஸ் மேட் அப் ஆஃப் பாய் கேர்ள் பாய் யூனிட். அதாவது டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த பார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய் கேர்ள் பாய் யூனிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய், அந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. which categories shows boy girl boy unit, that is translation within the bar. அதாவது இதில் எந்த கேட்டகரி, எஸ்ஏ ரைட்டிங், ட்ராயிங், ஸ்பீச், மோனோ ஆக்டிங், இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வந்து எது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பாய் கேர்ள் பாய் யூனிட்னு வந்து கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம லைனாக பார்க்கலாம். இப்போ எஸ்ஏ ரைட்டிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய். ஸோ கரெக்டாக தான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படியே மூவ்மெண்ட் ஒரே லைனில் இருக்கணும், கரெக்டாக. ஸோ இது பார்த்த வரைக்கும் இது கரெக்டாக கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய். ஸோ கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு ஆன்சராக எடுத்துக்கலாம். எஸ்ஏ ரைட்டிங் வந்து ட்ரான்ஸ்லேஷன் எடுத்துக்கலாம். இதனால் நம்ம மீதெல்லாம் செக் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் பாருங்கள், பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள். இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, முடியல. அடுத்து ஒரு பாய் வரணும், அப்போ தான் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட முடியும். அப்போ ட்ராயிங் வந்து ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், எஸ்ஏ ரைட்டிங். அப்புறம் வேறு எது வரும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பீச் எடுத்துக்கலாம். பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய், பாய். அடுத்து கேர்ள் பாய் வரல, அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு மோனோ ஆக்டிங், பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய். ஸோ இதுவும் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன ஆன்சர், எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங். ஓகே, இங்கே எழுதிக்கோங்க நீங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இடம் இல்லைன்னா அதனால் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர்னால் எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங். புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். which categories shows a boy girl boy unit that is reflected within the bar. அதாவது பாய் கேர்ள் பாய் யூனிட் வந்து ரிஃப்ளெக்ட் எங்கே ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரிஃப்ளெக்ட்னா என்னது, மிரர் இமேஜ். அதாவது மிரரை வந்து நடுவில் வச்சிங்கன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகணும். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், எஸ்ஏ ரைட்டிங்கில் எங்கே மிரர் வைக்கலான்னு பாருங்கள். இங்கே மிரர் வச்சா கரெக்டாக வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே பாய் இருக்காங்க, இந்த 2 கார்னரில் கேர்ள், இந்த 2 கார்னரில் பாய், இந்த 2 கார்னரில் பாய், இங்கே கேர்ள். இப்போ இங்கே மிரர் வச்சா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகாது. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் நான் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறேன். இந்த கேப் பார்த்திங்களா, கேப் பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் வந்து ஒரு டை மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது, கரெக்டாக. இது வந்து இந்த பக்கம் டை இல்லை, இந்த பக்கம் டை இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷனாக எடுக்க முடியாது. அதே மாதிரி இதுவும் நம்ம பண்ண முடியாது, ஸ்பீச்சும் நம்ம பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், 1 2 3 4. இதுக்கு நடுவில் இங்கே நான் மிரர் வச்சேன்னா இங்கே கேர்ள் இருக்குது, இங்கே பாய் இருக்குது. அப்போ கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. இங்கே பாய் ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த கேர்ள் பாய் கரெக்டாக இல்லை பாருங்கள், மேட்ச் ஆகலை. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு மோனோ ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பாய் கேர்ள் பாய். ஸோ இந்த பாய் கேர்ள் பாய், பாய் கேர்ள் பாய்க்கு நடுவில் நான் மிரர் வச்சேன்னா கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுமா? பாய்க்கு பாய் ரிஃப்ளெக்ட் ஆகும், கேர்ளுக்கு கேர்ள், இந்த பாய்க்கு பாய். ஸோ ரிஃப்ளெக்டிங்னா என்னதுன்னா அப்படியே மடித்து பாருங்கள். மடித்து பார்த்துருங்கன்னா இந்த டயக்ராம் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டணும், கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ கண்டிப்பாக மோனோ ஆக்டிங்கில் மட்டும்தான் அந்த மேட்சிங் வரும். அப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன எழுதிடலாம், ஆன்சர் மோனோ ஆக்டிங். புரியுதா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் வந்து எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங். ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சம்க்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங் அண்ட் மோனோ ஆக்டிங், செகண்ட் சம்க்கு வந்து மோனோ ஆக்டிங் மட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து சம் பார்த்துடலாம். ஃபோர்த்து சம் பாருங்கள். given figure is a floor design in which the length of the small red equilateral triangle is 30 cm. அதாவது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து சின்ன சின்ன ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டயக்ராமோட லென்த்தும் வந்து, அதாவது லென்த் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 30 சென்டிமீட்டர், ஒரு சைடு 30 சென்டிமீட்டர்னால் எல்லா சைடுமே 30 சென்டிமீட்டர், கரெக்டாக. ஆல் த ட்ரையாங்கிள்ஸ் ஆன் ஹெக்ஸகன்ஸ் ஆர் ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற என்ன டயக்ராம் பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள், நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஹெக்ஸகன் இருக்குது உள்ள. ஸோ இதெல்லாமே ரெகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ரெகுலர் அப்படின்னா என்னதுன்னா ஆல் சைட்ஸ் அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல், அதுதான் ரெகுலர் டயக்ராமோட மீனிங். டிஸ்கிரைப் த ட்ரான்ஸ்லேஷன் இன் சென்டிமீட்டர். நம்ம வந்து ட்ரான்ஸ்லேஷன் எழுதணும். ரெப்ரசன்டட் பை த எல்லோ லைன், பிளாக் லைன் அண்ட் ப்ளூ லைன். இப்போ இந்த ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள், எல்லோ லைனில் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, ப்ளூ லைனில் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு, பிளாக் லைனில் எப்படி ரெப்ரசென்ட் ஆகிருக்கு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நான் ஆன்சர் வந்து இங்கே எழுதுகிற 4th சம்க்கு அங்கே இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். இது 4th சம்க்கு ஆன்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லோ லைனுக்கு என்னெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எல்லோ லைன் பொறுத்த வரைக்கும் எப்படி மூவ் ஆகும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உள்ளே நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இதுக்கு லைன்ஸ் போட்டால் இத்தனை ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண முடியுமா உள்ளே? இது 1 ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள், 4 ட்ரையாங்கிள், 5 ட்ரையாங்கிள், 6 ட்ரையாங்கிள் இருக்குது. அதே மாதிரி எல்லா டயக்ராம்லேயும் வந்து ரிப்பீட் பண்ண முடியுமா 6 ட்ரையாங்கிள்னு? எஸ், 1 2 3 4 5, 1 2 3 4. ஆனால் இங்கே வந்து லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 4ன்னு தான் நம்ம கேல்குலேட் எடுத்துக்க முடியும். கரெக்டாக இங்கே ஒரு லைன் இருந்ததுனால இது 1 2 3 தான் கேல்குலேட் எடுத்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ரிப்பீட் பண்ணி இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் ட்ரா பண்ணுறேன், நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ இதே மாதிரி நான் எல்லா ஃபிகருக்கும் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எல்லா ஹெக்ஸகன்ஸ்குள்ளேயும் ஒரு 6 ட்ரையாங்கிள் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். கரெக்டாக இந்த சம்க்கு வந்து புக் ஆன்சர் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து 6 ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ லைனை மட்டும் பாருங்கள். எல்லோ லைனில் எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகணும்னு பாருங்கள். எல்லோ லைனில் நீங்கள் போகிறதுக்கு 1 2 3 4 ஸ்டெப் வந்து ரைட் மூவ் ஆகணுமா? அதேமாதிரி எத்தனை ஸ்டெப் அங்கே வந்துட்டு டவுன் மூவ் ஆகணும்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 ஸ்டெப் வந்து டவுன் மூவ் பண்ணுற மாதிரி வருதா? அப்போது நம்ம எல்லோ லைனோட ட்ரான்ஸ்லேஷன் என்னவா இருக்குது? 4 ஸ்டெப் வந்து ரைட், நெக்ஸ்ட்டு வந்து 8 ஸ்டெப்ஸ் வந்து டவுன் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது எல்லோ லைனுக்கு. அப்போது இங்கே கொஷனில் வந்து சென்டிமீட்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டரில் எழுத சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சைடோட மெஷரும் 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 சைடோட மெஷர் என்ன வரும்? 4 × 30 which is equal to 120 சென்டிமீட்டர் ரைட். அப்போது 8 × 30 will be 240 சென்டிமீட்டர் டவுன். அப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 சென்டிமீட்டர் ரைட் அண்ட் 240 சென்டிமீட்டர் டவுன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சம்மு. எல்லோ லைனோட ட்ரான்ஸ்லேஷன் எழுதணும், நெக்ஸ்ட்டு பிளாக் லைன், நெக்ஸ்ட்டு ப்ளூ லைன், எல்லாத்தோட ட்ரான்ஸ்லேஷனும் நம்ம எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். இங்கே போடுறேன் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் லைனோட ட்ரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் லைனுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டெப் அது மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். பிளாக் லைன் பாருங்கள், சிக்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் மூவ் ஆகுதா பிளாக் லைன்? இங்கே பாருங்கள், பிளாக் லைன் வந்து 6 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்டில் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து 11 ஸ்டெப்ஸ் வந்து மேலே மூவ் ஆகுது. கரெக்டாக அது வந்து ஒரிஜினல் ஃபிகருக்கு வர 11 ஸ்டெப்ஸ் வந்து அப், 6 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட்டும் 11 ஸ்டெப்ஸ் வந்து மேலேயும் வந்து மூவ் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 6 × 30 will be 6 3s are 18, 180 சென்டிமீட்டர் லெஃப்ட் அண்ட் இங்கே வந்து 11 × 30 will be 330 சென்டிமீட்டர் அப். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். 180 சென்டிமீட்டர் லெஃப்ட், 330 சென்டிமீட்டர் அப் ஃபார்வர்ட். புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக் லைனோட ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. இங்கே பாருங்கள், பிளாக் லைனோட ட்ரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ளூ லைனோட ட்ரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிவிஷனில் இங்கே இருக்குது ப்ளூ லைனோட இது ரெண்டும் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து ப்ளூ லைனோட ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள். ப்ளூ லைன் வந்து ஹாரிசான்டலாக மூவ் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ரைட்டில் மட்டும்தான் மூவ் ஆகுது. அப்போ எத்தனை ஸ்டெப்பு? 5 ஸ்டெப்ஸ் வந்து ரைட்டில் மட்டும் மூவ் ஆகுது. புரியுதா? அப்போது நம்ம ப்ளூ லைனோட ட்ரான்ஸ்லேஷன் வந்து 5 ஸ்டெப்ஸ் ரைட் மட்டும்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் எங்கே இங்கே எழுதவா? 4th சம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் ப்ளூ லைனுக்கு எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
5 ஸ்டெப்ஸ் வந்து ரைட்டில் மூவ் ஆயிருக்கு. அப்போ 5 × 30 will be 150 சென்டிமீட்டர் ரைட் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம்க்கு போயிடலாம். டிஸ்கிரைப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்வால்வ்ட் இன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆர் லெட்டர்ஸ், ரைட் டிரான்ஸ்லேஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரொட்டேஷன். அதாவது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி சம் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நம்ம என்ன எழுதணும்னா, டிஸ்கிரைப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஆயிருக்கு, டிரான்ஸ்லேஷனா இல்லை ரிஃப்ளெக்ஷனா இல்லை ரொட்டேஷனாக நம்ம எழுதணும். ஓகே, இங்கே பாருங்கள் 5th சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் வந்து நம்ம என்ன நடந்திருக்கு, ரொட்டேஷனா ரிஃப்ளெக்ஷனா ட்ரான்ஸ்லேஷனான்னு பார்க்கணும். இப்போ டிங்கிறது இப்படி திரும்பி இருக்குது கரெக்டாக. இந்த டி இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்லேஷனா இல்லை ரொட்டேஷனா இல்லை ரிஃப்ளெக்ஷனான்னு பார்க்கணும். இப்போ இந்த டிங்கிறது இப்படி திரும்பி இருக்குது, அதாவது ரொட்டேட் ஆகிருக்கு. ரொட்டேட் ஆனதுனால தான் இப்படி வந்திருக்கு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு என்ன ஆன்சர் எழுதிடலாம், திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் ரொட்டேஷன். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஜென்ரலாக அந்த மூணுத்தையும் சேர்த்து ரொட்டேஷன், ரிஃப்ளெக்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் நம்ம படித்தோம் இல்லையா, அது மூணும் சேர்ந்தது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ பாருங்கள், வந்து என்ன ஆயிருக்கு, வந்து அப்படியே தான் இருக்குது, ரொட்டேட் ஆகலை. அப்புறம் ட்ரான்ஸ்லேஷனும் ஆகலை. ட்ரான்ஸ்லேஷனாக ஒரே டயக்ராம் இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஈனா இந்த பக்கமும் அப்படியே இருக்கும், அதுதான் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ திரும்பி இருக்குது, அதாவது மிரர். கரெக்டாக மிரர் வச்சு அது ரெண்டும் ஒன்று சேரும் கரெக்டாக. அப்போ இது என்னென்னு நம்ம எழுதிடலாம், திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்டட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எஃப். ரெண்டுமே எஃப்பாக தான் இருக்குது, ஆனால் தள்ளி இருக்குது, மூவ் ஆகிருக்கு. அப்போது ஒரே லைனில் மூவ் ஆனாலே அது என்னது, திஸ் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். டயக்ராமோட ஷேப் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னாலே அது ட்ரான்ஸ்லேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி பாருங்கள். ஜி பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி மாறி இருக்கு இல்லையா, ஜி இப்படி வந்திருக்கு, இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு, அதாவது மிரர் இமேஜ் வந்திருக்கு. இப்படி மடிச்சிங்கன்னா இது வந்து ஒன்று சேரும். அப்போது திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன். ஹெச் வந்து இப்படி திரும்பி இருக்குது. அப்போது இது என்னது பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் ரொட்டேஷன். கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஜே. ஸோ ஜே பார்த்தாலே தெரியுது, மிரர் வச்சு இது ரெண்டும் ஒன்று சேரும். அப்போ திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து 7th சப்டிவிஷன். ஐ வந்து அப்படியே திரும்பி இருக்குது, ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ரொட்டேஷன். நெக்ஸ்ட்டு கே பாருங்கள், கே ஒரே மாதிரி தான் இருக்குது, தள்ளி இருக்குது அப்படியே. அப்போது திஸ் இஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஒரே மாதிரி இருந்தாலே ட்ரான்ஸ்லேஷன் தான். ரொட்டேட் ஆயிருந்தால் ரொட்டேஷன், கொஞ்சம் மாற்றி ஆப்போசிட் டைரக்ஷன் இந்த மாதிரி மிரர் வச்சா இந்த மாதிரி வந்து இப்படி மடித்தா இது ரெண்டும் ஒன்று சேரணும், தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். இது ரெண்டும் மடித்தா ஒன்று சேருமா, ஒன்று சேராதீங்க பாருங்கள், இப்படி விழுகும். இது ரெண்டும் நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஒன்று சேராது, கரெக்டாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது பாருங்கள். இந்த கே வந்து இங்கே வருது பாருங்கள். ஆனால் ஜி பொறுத்த வரைக்கும் இப்படி நான் மடித்தா ரெண்டும் ஜீன்னு விழுகும். ஓகே, ஸோ இந்த 5 சம்ஸ் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க இந்த 5 சம்ஸும். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th சம் பார்த்துடலாம். சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ். 6th சம் என்ன இருக்குன்னு பாருங்கள். In chess a knight can move only in L shape pattern. அதாவது நைட் வந்து L shape பேட்டர்னில் தான் மூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது two vertical squares then one horizontal squares. 2 vertical squares and 1 horizontal squares. அப்போது 2 vertical squareனால் vertical இப்படி, ஹாரிசான்டல்னால் இப்படி. அப்போ இதுக்கு வந்து என்ன எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன எழுதலாம் பாருங்கள். ஒன்று, இதுக்கு நிறைய ஆன்சர் எழுதலாம். இதுக்கு என்ன ஆன்சர் எழுதலாம், 2 vertical squaresனால் ஒன்று 2 ஸ்டெப் வந்து ரைட்டாக இருக்கலாம், இல்லை 2 ஸ்டெப் வந்து லெஃப்டாக இருக்கலாம். கரெக்டாக 1 ஹாரிசான்டல் ஸ்கொயர்னால் 1 ஸ்டெப் வந்து அப்பாக இருக்கலாம், இல்லை 1 ஸ்டெப் வந்து டவுனாக இருக்கலாம். கரெக்டாக அப்போ தான் நம்மளுக்கு எல் ஷேப் ஒன்று இப்படி மூவ் ஆகி இப்படி வர மாதிரி இருக்கும், இல்லை லெஃப்டில் மூவ் ஆகிட்டு இப்படி. புரியுதா? அதுதான் இதுக்குரிய ஆன்சர். அப்போது இதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் எழுதலாம்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 horizontal squares and 1 vertical square. அதாவது 2 horizontal square and 1 vertical square. அதே தான், 2 horizontal and 1 vertical. அப்போ 2 ஸ்டெப் ரைட்டு 1 ஸ்டெப் மேலே.
புரியுதா? இல்லை 2 ஸ்டெப் லெஃப்ட்டு 1 ஸ்டெப் கீழே எப்படி வேணால் நிறைய ஆன்சர்ஸ் எழுதலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு 1 வெர்டிக்கல். இப்போ வந்து 1 வெர்டிக்கல் ஸ்கொயர் அண்ட் 2 ஹாரிசான்டல். அப்போ 1 வெர்டிக்கல் அண்ட் 2 ஹாரிசான்டல் வந்து இது கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ 1 டவுன் 2 ரைட்டு, இல்லை 1 அப் 2 லெஃப்ட் நிறைய எழுதலாம் இதுக்கு. அதே மாதிரி 1 ஹாரிசான்டல் ஸ்கொயர் தென் 2 வெர்டிக்கல். ஸோ 1 ஹாரிசான்டல் ஸ்கொயர் 2 வெர்டிக்கல், அதே மாதிரி தான் சேம். ஸோ நிறைய பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் இருக்கும் இதுக்கு. ஓகே, நீங்கள் நிறைய உங்களுடைய ஓன் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சதுலேயே இது எப்படி எழுதணும்னு. ஸோ நான் வந்து சில ஆன்சர்ஸாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்டெப் லெஃப்ட்டு 1 ஸ்டெப் டவுனு அண்ட் தென் 1 ஸ்டெப் லெஃப்ட்டு 2 ஸ்டெப் டவுன். எப்படி வேணாலும் இதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரலாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6th சம்க்குரிய ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், நீங்கள் உங்களுடைய ஓன் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துடலாம். த பிங்க் ஷேப் இஸ் கான்க்ருவன்ட் டு ப்ளூ ஷேப். கான்க்ருவன்ட் அப்படின்னா என்னன்னா சேம் அப்படின்னு அர்த்தம். கான்க்ருவன்ட்னா சேம், அதாவது பிங்க் டயக்ராமும் ப்ளூ டயக்ராமுக்கும் சேம் ஷேப் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரைப் a sequence of transformation in which the blue shape is the image of pink shape. அதாவது நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணும். which the blue shape is the image of pink shape. ப்ளூ ஷேப் தான் இதோட இமேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ஒரிஜினல், இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கிறது. அப்போ இது எப்படி வந்து இங்கே போயிருக்கு, என்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இதோட மீனிங். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வர 1 2 3 4 5 ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், இந்த சம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே வரணும். இந்த லைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் வந்து இப்படி திருப்பினா தான் இங்கே வரும். கரெக்டாக இந்த மாதிரி வரும். இப்படி திருப்பணும். அப்போது ஒன்று நம்ம மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பிக்கலாம், இல்லை திருப்பிட்டு அப்புறம் கூட மூவ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 ஸ்டெப்க்கு இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். மூவ் பண்ணால் வந்து இங்கே வருமா இந்த டயக்ராம், இப்படி வருமா? கரெக்டாக 5 ஸ்டெப் மேலே நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்படி வருமா இந்த டயக்ராம்? இப்போ வந்து இதை திருப்பணும். திருப்பிக்கிட்டு அந்த டயக்ராம் வந்து இப்படி வருமா? கரெக்டாக. இப்போ எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகணும்? 1 2 3 ஸ்டெப் வந்து லெஃப்டில் மூவ் ஆகணும். அந்த டயக்ராம் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 2 ஸ்டெப் வந்து 3 ஸ்டெப் வந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் 5 ஸ்டெப் வந்து மேலே மூவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக. அண்ட் ஆல்சோ வேறு என்ன பண்ணியிருக்கேன், 90 டிகிரி ரொட்டேஷனும் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுதிடலாமா? இடம் இல்லை. இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 7th சம்க்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்டெப் வந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணியிருக்கேன், 5 ஸ்டெப்ஸ் வந்து ரைட் மேலே மூவ் பண்ணியிருக்கேன் அண்ட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ஆன்டி கிளாக் வைஸ் நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்படி ரொட்டேட் பண்ணால் ஆன்டி, இப்படி ரொட்டேட் பண்ணால் தான் கிளாக் வைஸ். அப்போ நம்ம என்ன எழுதலாம், கவுண்டர் கிளாக் வைஸ்னு எழுதணும். கவுண்டர் கிளாக் வைஸில் நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனும் நான் வந்து ரொட்டேட் பண்ணணும், கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும். இப்போ இது எப்படி வரும் பாருங்கள். இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டெப், 1 2 ஸ்டெப் நான் மூவ் பண்ணணும். அப்படின்னா 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணுறேன். அப்போ 2 ஸ்டெப் வந்து லெஃப்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அண்ட் அதே தான் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? இதான் இதுக்கு ஆன்சர். கவுண்டர் கிளாக் வைஸ்னால் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நான் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ 7th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 8th சம் பாருங்கள். 8th சம் வந்து ட்ரா த ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் த ஷேப். ட்ரான்ஸ்லேஷன் வந்து நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க இந்த ஷேப்புக்கு. ட்ரான்ஸ்லேஷனை இந்த டயக்ராம் அப்படியே வரையணும். எத்தனை ஸ்டெப் வேணாலும் மூவ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இங்கே வரைய முடியாது, ஏன்னா இங்கே வரைஞ்சால் மேலே உரசும். அப்போ இங்கே தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷனாக இது அப்படியே வரணும். ரிஃப்ளெக்ஷன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரணும். அதாவது மிரர் வச்சு இப்படி மடிக்கும் போது ஒன்று சேரணும். அப்போ இதுதான் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷனாக இந்த டயக்ராம் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இப்படி திருப்பினா இந்த பாருங்கள், இப்படி திருப்பினா இந்த மாதிரி வருமா இந்த டயக்ராம். ஸோ அதுதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் 8th சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சம் பார்த்துடலாம் வாங்க. ட்ரா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிவன் தட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். கிவன் தட் ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இஸ் 4 இன்னர் சர்க்கிள்னால் உள்ள குட்டி சர்க்கிள் இருக்கும்ல, அது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம். இது 4.2வா? எஸ் 4.2ல ட்ரா பண்ணிட்டோம். நான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ட்ரா மட்டும் தான் பண்ண போகிறேன். நீங்கள் அங்கே அந்த எக்ஸசைஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. சேம் தான். அந்த எக்ஸசைஸ் பார்த்தவங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஈஸியாக புரியும். ஸோ ட்ரா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிவன் த ரேடியஸ் ஆஃப் இன்னர் சர்க்கிள் இஸ் 4.5 சென்டிமீட்டர் அண்ட் த வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் இஸ் 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னர் சர்க்கிள் சர்க்குலர் ரிங் அப்படின்னாலே வந்து சர்க்குலர் ரிங்னா எனது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே வந்து சர்க்குலர் ரிங்குன்னு படித்தோம் இல்லையா அந்த எக்ஸசைஸில், இங்கே வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 ரேடியஸ் வேணும். ஏன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸுங்கிறது 2 சர்க்கிள் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வந்து 2 சர்க்கிள் வேணும், 2 ரேடியஸ் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டினில் வந்து அது வந்து கண்டுபிடிக்கணும் 2 சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு, கரெக்டாக? அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரா பண்ணணும். ஒரே ஒரு ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க 4.5 சென்டிமீட்டர்னு. இன்னொன்று வந்து வித்து கொடுத்துருக்காங்க. வித்துனா என்னது, அதோட பிரெத்து கொடுத்துருக்காங்க. 2 சர்க்கிளுக்கும் இடையில் இருக்கும் இல்லையா, அந்த பிரெத்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ போட்டுடலாமா? நான் வந்து சம் மட்டும்தான் ட்ரா பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் எழுதிக்கோங்க அந்த சம்ஸை பார்த்து. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிடலாம். 9th சம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இன்னர் ரேடியஸ் வந்து 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இன்னர் ரேடியஸ்னால் உள்ளே இருக்கிற சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து வித்து கொடுத்துருக்காங்க. வித்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ரஃப் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும். இதுதான் வந்து ஓங்கிற சென்டரு. இப்போ வந்து ரஃப் டயக்ராம்னால் எந்த மெஷர்மெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். மெஷர் வந்து இது ஸ்கேலை வச்செல்லாம் மெஷர்லாம் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள், பென்சில் வந்து ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், 2.5 சென்டிமீட்டர். இது வந்து நான் ரஃப் டயக்ராம்னால மெஷர்மெண்ட் எடுத்துருக்க மாட்டேன். போன எக்ஸசைஸ் பார்த்தவங்களுக்கு இது புரியும். பாருங்கள், ஜஸ்ட் வந்து நம்ம டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு சர்க்கிள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஸோ இதுதான் என்னது, இங்கேருந்து இது வரைக்கும் தான் என்னது 4.5 சென்டிமீட்டர், கரெக்டாக? இப்போ வாட் இஸ் திஸ் 2.5 சென்டிமீட்டர்? அதாவது அந்த இன்னொரு சர்க்கிள் ரஃப் டயக்ராம் நான் இன்னொரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஸோ இதுதான் வந்து அவுட்டர் சர்க்கிள், சர்க்குலர் ரிங்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் தான் வந்து ரேடியஸ். அப்போ இந்த வித்துனா என்னதுன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் 2.5 சென்டிமீட்டர். புரியுதா? இதுங்கிறது இது வரைக்கும் 2.5 சென்டிமீட்டர். அப்போது இது ஃபுல்லாக வேணும் நம்மளுக்கு. அப்படி இதுதான் வந்து அவுட்டர் ரேடியஸ். அப்போ இந்த ரேடியஸ் இருந்தால் தான் இந்த சர்க்கிள் வரைய முடியும். அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் 4.5 சென்டிமீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 2.5 சென்டிமீட்டர். அப்போ இது ஃபுல்லாக எவ்வளோ? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா? எஸ். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், outer radius which is equal to 4.5 plus 2.5. புரியுதா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7 சென்டிமீட்டர்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண தெரியும் இல்லையா, 4.5ஐயும் 2.5 இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணணும். 5 + 5 10, 0 பேலன்ஸ் 1, 4 + 2 6, 7. ஸோ 7.0ங்கிறது 7. இப்போ நம்மளுக்கு இன்னர் ரேடியஸ் கிடச்சிருச்சு. அவுட்டர் ரேடியஸ் நம்ம எழுதிடலாமா இங்கே 7 சென்டிமீட்டர்னு? அப்போது நம்ம இதை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். புரியுதா? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சர்க்கிளோட சென்டர் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண முடியும். சென்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கன்னு எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து பென்சிலில் குத்தி எது உங்களுக்கு சென்டர்னே தெரியாமல் போயிடும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4.5 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று 4.5 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம், அதுக்கப்புறம் 7 எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுதான் சென்டர். 2 சர்க்கிளுக்குமே இதுதான் சென்டர், மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான். ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றி இப்படி ட்ரா பண்ணுங்கள். ஒரே கையை வச்சு நம்ம ட்ரா பண்ண முடியாது.
இப்போ இதை எடுத்தாச்சு. காம்பஸ் எடுத்த அடுத்த செகண்டே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இங்கே ரேடியஸ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். ஏன்னா நான் அப்புறமா லாஸ்ட்டில் வரைவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறந்துடுவீங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம நேமிங்ஸே கொடுக்கல. இது ஓ, இது ஏ, இது பின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போது இது வந்து என்னது ஏ, ஓஏங்கிறது தான் ஒரு ரேடியஸ். இந்த நம்ம அந்த 4.2 போட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து வித்து கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் அவங்களே கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம 7 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணணும். 7 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டேன். அதே சேம் ஓவில் தான் வைக்கணும். காம்பஸை ஓவில் வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். சர்க்கிள் ட்ரா பண்ண தெரியும் இல்லையா? ஸ்டெப்ஸ் வந்து அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்து எழுதுங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா உடனே கையோட ரேடியஸ் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறமா மறந்துடுவீங்க. உடனே கையோட இது பின்னு எழுதிடுங்க. திஸ் இஸ் 7 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? அந்த சம்மில் வந்து நம்ம இது கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் வந்து வித்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா வித்து அவங்களே கொடுத்துட்டாங்க. புரிஞ்சா இந்த சம்மு? ஸோ உங்களுக்கு இந்த 9th சம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th சம்க்கு போயிடலாம். 10th சம்மும் பாருங்கள், அதே ட்ரா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கிவன் தட் ரேடியஸ் ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் 5.3 சென்டிமீட்டர்னும் அண்ட் வித் ஆஃப் த சர்க்குலர் ரிங் இஸ் 1.8 சென்டிமீட்டர். புரியுதா? அப்போ நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அப்போ இன்னர் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். போன சம்மில் வந்து இன்னர் ரேடியஸும் வித்தும் கொடுத்துருந்தாங்க. இந்த சம்மில் வந்து அவுட்டர் ரேடியஸும் வித்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 10th சம் என்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அவுட்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ரேடியஸ் வந்து 5.3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வித் கொடுத்துருக்காங்க. வித் வந்து 1.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரப் டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ரப் டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி சர்க்கிள் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் இல்லை, இருந்தாலும் நம்ம ரப் டயக்ராம் தானே, அதனால் வந்து சும்மா ஒரு குத்து மதிப்பாக ட்ரா பண்ணிக்குவோம். ஏன்னா ட்ரா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஈஸியாக நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. எப்பவுமே ஜாமெட்ரி ட்ரா பண்ணும்போது ரப் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு குட்டி சர்க்கிளும் வந்துருச்சு, ஒரு பெரிய சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ சர்க்குலர் ரிங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து ஓ, இது வந்து நம்மளுக்கு தெரியாது, இதுலேருந்து இது வரைக்கும் தெரியல, கரெக்டாக? ஆனால் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது ஃபுல்லாக வந்து 5.3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து பின்னு எடுத்துக்குவோம். அப்புறம் இங்கே பாருங்கள், வித்துனா இது வந்து வித்துனா 1.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுலேருந்து இது வரைக்கும் வந்து 1.8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அப்போது இது ஃபுல்லாக 5.3 சென்டிமீட்டர், இது மட்டும் 1.8. இது எவ்வளோ? எப்படி கண்டுபிடிக்கணும்? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணணும், கரெக்டாக? இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். போன சம்மில் வந்து இது கொடுத்துருந்தாங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் அவுட்டர் ரேடியஸும் வித்தும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும், கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இன்னர் ரேடியஸ் which is equal to 5.3 minus 1.8. ஸோ மைனஸ் பண்ணலாம். இங்கே 5.3லேருந்து 1.8 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 13 ஆகிடும், இங்கே வந்து 4 ஆகிடும். ஸோ 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 5, இங்கே 4 minus 1, 3. ஸோ பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே எழுதிடலாமா? இன்னர் ரேடியஸ் இஸ் 3.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதா? அது என்ன ஃபார்முலா ஆக்சுவலி நான் இங்கே பாருங்கள், W is equal to R minus Rன்னு படித்தோமா? இப்போ கேபிட்டல் ஆர் வேணும்னா இந்த ஆர் இந்த பக்கம் வந்துடும், ஸ்மால் ஆர். அப்போ கேபிட்டல் ஆர் வந்து W + R. ஸ்மால் ஆர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் ஆர் மைனஸ் W. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால தான் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நான் சொல்லித்தரேன். ஓகே, நான் இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் வந்து சென்டர். நான் இதை ஓன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிளும், நெக்ஸ்ட்டு 5.3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள். ஃபஸ்ட்டு வந்து 3.5 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ணிக்கிறேன். 3.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டேன். இப்போ வந்து காம்பஸ் டிப்பை வந்து ஓவில் வச்சு
ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இங்கே வந்து ஓலேருந்து ஏ உடனே ஒரு ரேடியஸ் வரைஞ்சிருங்க. இங்கே வந்து 3.5 சென்டிமீட்டர்னு எழுதிடலாம். திஸ் இஸ் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 5.3 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் எடுக்க போகிறோம். சென்டிமீட்டர் மெஷர் எடுத்தாச்சு. சேம் ஓவில் வந்து சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம வந்து கம்ப்ளீட் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வச்சு அதோட ரேடியஸ் திஸ் இஸ் 5.3 சென்டிமீட்டர். இதுதான் என்னது பி. ஓகே, ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்மளோட 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ரிமைனிங் சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.